ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான 5 ஜூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கட்டாயம் இந்த 5 ஜூஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா எண்டோமெட்ரியம் லைனிங், பிளட் சர்க்குலேஷன், கரு உருவாகிறதுக்கு, நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, செல் டிவிஷன் சரியாக நடக்கிறதுக்குன்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்டை இந்த 5 ஜூஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த 5 ட்ரிங்கையுமே மறக்காமல் எடுத்துக்கோங்க. பீரியடான 16 நாட்கள்லேருந்தே எடுத்துக்கோங்க. ஓவலேஷன் அடுத்த நாள்லேருந்து. ஏன்னா இது அந்தளவுக்கு கர்ப்பப்பைக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது கரு உருவாகக்கூடிய நிகழ்வு. இது ஒரு நாளில் நடக்காது. நம்ம மாதவிடாயான 15 நாட்களுக்கு மேலே கிட்டத்தட்ட உங்களுடைய ஓவலேஷன் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். கருமுட்டையும் விந்தணும் இணையும். இன்றைக்கி 2 செல் ஆகும், நாளைக்கு 4 செல் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாம் ஃபெலோபியன் டியூப்பில் நடக்கும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்க்காக கர்ப்பப்பைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கரு பதிய ஸ்டார்ட் ஆகும். கரு பதிகிறதுக்கு தான் இந்த 5 ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கரு பதிதல் சப்போர்ட் இல்லாமல் தான் நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜ் ஏற்படுது. அதாவது இயர்லி மிஸ்கேரேஜ். கருனா இது வரைக்கும் உருவாகிடும். அந்த செல் உருவாக்கம் எல்லாமே தாண்டி வந்து கர்ப்பப்பைக்குனா பதிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அங்கே அது பதிகிறதுக்கு தேவையான சூழல் இல்லை அப்படின்னா தேவையான சத்து இல்லாமல் போகிறதுனால அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இம்ப்ளான்டேஷனை சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு தான் இந்த 5 ட்ரிங்க் அப்படிங்கிறதும். இந்த 5 ட்ரிங்கையும் நீங்கள் டெய்லி ஒன்று அப்படின்ற பேசிக்கில் உங்களுடைய ஃபுட் சைக்கிளில் சேர்த்துக்கலாம். இது 5மே சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறத பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பீரியட் டேட் தள்ளி போகும். ஆனால் இந்த மாதம் ப்ரெக்னென்ட்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு பீரியட் வரும். அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணி ஃபெயிண்ட் லைன் வருது, இன்னும் எனக்கு டார்க் லைன் வரல அப்படின்னு இருந்தாலும் சரி, இப்போ தான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கரு உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரு இயர்லி ஸ்டேஜில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இந்த 5 ட்ரிங்க்ஸுமே கொடுத்துரும். குறிப்பாக நம்மளுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதில் முதலாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம் அப்படிங்கிறது தான். மாதுளைப்பழம் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் சாப்பிடலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமாக எடுத்துக்கலாங்க. இதை உங்கள் இம்ப்ளான்டேஷனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது. அதனால இதை பற்றினா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால கரு கலைஞ்சிரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவானது. இந்த ஐவிஎஃப் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க ஆல்ரெடி இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அதை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகரை ஸ்பைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம டேப்லெட், இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுக்கிறப்ப நம்மளோட சுகர் லெவல், இன்சுலின் லெவல் அப் அண்ட் டவுனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாதிரி ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுக்க வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எடுக்காமல் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவ்வளோ பெனிஃபிட் தரக்கூடியது தான் இந்த மாதுளப்பழம் ஜூஸ் அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஜூஸாக எடுக்கணும். அதுவும் நான் சொல்கிறேன், அந்த ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபுல்லாக அப்படியே எடுக்க பாருங்கள். இல்லை ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு ஓகேவாக இருக்குன்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. மாதுளப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, பாலிபினோல் இருக்குது, அண்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது கர்ப்பப்பை பகுதிகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிச்சிச்சினாலே எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படிங்கிறது நல்லா பில்ட் ஆகும். எண்டோமெட்ரியம் லைனிங் சரியான அளவில் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரு அதில் ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக எண்டோமெட்ரியம் லைனிங் ஒழுங்காக இல்லாததுனால தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வர்றதும் கிடையாது. அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் அப்படிங்கிறது யூஸாக இருக்குது. அதனால் மாதுளம்பழம் ஜூஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இது எண்டோமெட்ரியத்துக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பெனிஃபிட் தந்தது தான் இது. பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறீங்களா, டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் மாதுளம்பழம் ஜூஸ் மட்டுமே எடுத்துகிட்டே வாங்க. நீர்க்கட்டி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இது எனக்கு தெரிஞ்ச ஓன் சிஸ்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் இந்த மாதுளை ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ் அப்படிங்கிறது. நிறைய பேர் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கேரட் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக எடுக்கலாம். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கட்டாயம் நீங்கள் கேரட் அதிகமாக, கேரட்டு, பீட்ரூட்டு
அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பீட்ரூட் எடுக்கலாமான்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பெஸ்ட் ரெமெடினா இந்த பீட்ரூட் அப்படிங்கிறது தான். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல 5 அந்த 5மே ஆஃப்டர் ஓவலேஷனில் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா இது கர்ப்பப்பைக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இது. இதில் அதிகமாக நைட்ரேட் இருக்குது. கேரட்டில் பீட்டா கரோட்டின் அதாவது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் ஜூஸாக எடுக்கிறதுனால இரத்த ஓட்டத்தை கர்ப்பப்பைக்கு அதிகப்படுத்தி உங்களுடைய எண்டோமெட்ரியத்தோட திக்னஸை அதிகப்படுத்தும். குறிப்பாக எண்டோமெட்ரியம் திக்னஸ் யாருக்கெல்லாம் உங்களுடைய பிளட் அதாவது ஸ்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்கள அதில் இல்லையோ அவங்க எல்லாருமே பீட்ரூட் ஜூஸ், மாதுளை ஜூஸ் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லாவே உருவாகும். கர்ப்பப்பை உள்சுவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின் மினரல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் பீட்ரூட் ப்ளஸ் கேரட் ரெண்டும் சேர்த்து ஜூஸாக எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கணும்னா இதுலேயுமே நிறைய பேருக்கு டவுட் வரும். 2 கேரட் எடுத்திங்கன்னா அரை பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் கேரட் சொல்ல, மீடியம் சைஸ் கேரட் 2 கேரட் எடுத்திங்கன்னா அரை பீட்ரூட் வந்து சேர்த்து நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஈவினிங் டைம் இல்லை அப்படின்னா மிட் மார்னிங் டைம் அந்த டைமில் எடுத்துக்கோங்க. 3வதுன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் அப்படிங்கிறது. இளநீரில் இயற்கையாகவே எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதனால உங்கள் உடம்புக்கு நீர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இளநீர் அதிகமாக எடுங்க. அதே மாதிரி அதிகப்படியான தண்ணீரும் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்பு ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மெயின் திங் அப்படிங்கிறது. இதில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸ், பொட்டாசியம் இது எல்லாமே உங்கள் கர்ப்பப்பைக்கும் பில்டு பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதாவது கர்ப்பப்பை இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாத்தையுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது. நெல்லிக்காய் ப்ளஸ் நீங்கள் அது கூடவே இது சேர்த்துக்கலாம். இது கருவேப்பிலை அப்படிங்கிறது ஒரு கொத்து மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்து எடுங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ரொம்ப நீங்கள் புளிப்பான உணவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். அதாவது ப்ரொஜெஸ்டானை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கும், புளிப்பில் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக எலுமிச்சப்பழத்தில் அதிகமாக இருக்கும், சாத்துக்குடி, ஆரஞ்சு இதில் தான் அதிகமாக இருக்கும். இதை நம்ம இன்டேக் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்களா? அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மலை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இது ஜூஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மலை நெல்லிக்காயில் உங்களுக்கு விட்டமின் சியும் இருக்குது, அயனும் இருக்குது. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் உடம்புல செல்கள் ஆக்சிடேட்டிவ் ஆகிறத தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புல இரும்பு சத்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இரத்த உற்பத்தியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லை, கர்ப்பப்பையில் பதிகிறப்ப நம்மளுக்கு அதிகப்படியான ரத்தம் தேவை. அந்த ரத்தத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த மலை நெல்லிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் ப்ளஸ் அது கூடவே சியாசீட் அப்படிங்கிறத ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் நார்மலாகவே அவ்வளோ ஒரு நல்லதுங்க. குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு மந்துப்பா உப்புசமாக இருந்துகிட்டே இருக்குன்னா அதனாலையும் ப்ரெக்னன்சி டிலே ஆகும். ஏன்னா கர்ப்பப்பையில் வாய்வு தங்கும், இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். அதை சரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தயிர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமிடி. ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்குது, சியாசிடில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் எடுக்கிறதுனால நம்ம குடல் ஆரோக்கியத்தை, குடலில் ஏதாவது அலர்ஜி ஏற்படுறது, கேஸ் ஃபார்ம் ஆகிறது இது எல்லாத்தையுமே சரி செய்யும். நம்ம உடம்புல நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது தான் இது. நம்ம ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் டைமில் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் அண்ட் பீட்ரூட் அப்படிங்கிறது உருவான கரு ஸ்ட்ராங்காக பதிகிறதுக்கு அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கை நல்லா திக் பண்ணும். அண்ட் உங்களுக்கு இளநீர் அப்படிங்கிறது உங்கள் உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தி உங்கள் குழந்தை கருப்பதிதலில் ஈடுபடுறப்ப அதுக்கு தேவையான அதிகப்படியான ரத்தத்தை அது ஊற வைக்கும். அண்ட் அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடியது இந்த தயிர் அப்படிங்கிறது. இந்த தயிர் நம்ம ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். இது வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுனால கரு வளர்கிறதுக்கு தேவையான ப்ரொஜெஸ்டான் சரியான நேரத்தில் போகும். அதனால கரு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதுதான் இந்த 5 ட்ரிங்க் பற்றின மெயினான விஷயங்கள் அப்படிங்கிறது. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பாடி ஹீட் அதிகமாக இருக்குது என்ன பண்ணட்டும்னு கேட்குறீங்க. டெய்லி தயிர், மோர் இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா பாதாம் பிசின் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க, சளி பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில். இல்லை அப்படின்னா டெய்லி கூட எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு டைம் எடுங்க. இதனால் பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இனியும் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுடைய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் அப்படிங்கிறது வரும். மறக்காமல் சேனல்
சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். நம்ம சேனலோடைய மெம்பர்ஷிப் லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட் ஓவலேஷன் கிட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெக்னன்சி டிப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.